துளசி, ஏதோ சாமியாரு பரிகாரம்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்க. எங்க போறோம்னு ஒண்ணுமே சொல்லவே இல்ல. அத்தை, நம்ம குடும்பத்துல ஒரு நல்லது நடக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கல்ல? அதெல்லாம் சரிதான். ஆனா அத்தை, உங்க ஆசைதான் என் ஆசை. நீங்க என்ன நினைச்சாலும் அதை நான் செஞ்சு முடிப்பேன். அது இல்ல துளசி, ஆனந்தியே ஒரு மாசத்துல வீட்டை விட்டு போயிருவேன்னு சத்தியம் பண்ணிருக்கா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமேன்னு நினைச்சேன். அவ சத்தியத்தெல்லாம் இன்னும் நீங்க நம்பிட்டு இருக்கீங்களா அத்தை? நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்தையே பறிச்சுட்டா. அன்பு மாமாவை உங்ககிட்ட இருந்து மொத்தமா பிரிச்சுட்டா அத்தை. இன்னும் எப்படி நீங்க அவளை நம்புறீங்கன்னா எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரு மாசத்துல வீட்டை விட்டு போயிடுறேன்னு அவ சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காள். அது அன்பு மாமாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஆனந்தி வீட்டை விட்டு போட்டும் சத்தியத்தை காப்பாத்துறதா முக்கியம்னு அன்பு மாமா சொல்லுவாரா? அவன் எப்படி சொல்லுவான்? அவன் தான் இப்பவே மொத்த அதிகாரத்தையும் அவகிட்ட கொடுத்துட்டானே. மாமா அதிகாரத்தை கொடுத்தா என்ன? ஒரு மாசம் தான் இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தவளுக்கு தெரியாதா? அவ என் அதிகாரத்தையும் பொறுப்பையும் கையில எடுத்துக்கிறா. நம்ம வீட்ல கும்பிடுற சாமியில இருந்து எல்லாத்தையும் மாத்திட்டாத்து. விளக்கு கூட அவ வீட்ல இருந்து சீர் வந்த விளக்கு தான் நம்ம வீட்டு பூஜை ரூம்ல இருக்கு. ஆமா துளசி, சொல்ல சொல்ல கேட்காம கிருஷ்ணர் சிலைய கொண்டு வந்து வீட்ல வச்சுட்டா. என் பேச்சுக்கு மதிப்புங்கிறதே இல்லாம போச்சு வீட்ல. நேத்து பாத்தீங்களா? இவ்ளோ நாள் நாம வாங்கிட்டு இருந்த சூப்பர் மார்க்கெட்ல வாங்காம ரேஷன் கடையில வாங்கிட்டு வந்திருக்கா எல்லாத்தையும். இந்த மாசம் மளிகை வாங்க நான் எப்பவும் போல லிஸ்ட் போட்டு வச்சுட்டு பைத்தியக்காரி மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தேன். இப்ப சொல்லுங்க அத்தை, ஒரு மாசத்துல வீட்டை விட்டு போறவ செய்யற காரியமா இது? இன்னும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்காத்த? இல்ல துளசி, இல்லவே இல்ல. அவ என்னை ஏமாத்த பாக்குறாள். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அத்தை. அவ இருந்தா தானே உங்களை ஏமாத்துவா. ஆனந்தி இருக்கவே கூடாதுன்னு தான் பரிகாரம் பண்ண போறோம். இதுக்கப்புறம் அவ வீட்ல இல்ல, இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டா. என்ன சொல்ற? உலகத்திலேயே இருக்க மாட்டாளா? புரியலையே. புரிய வைக்கிறேன். என்ன முடியுது? ஆனந்தியோட தலைமுடி. இது எதுக்கு நீ வச்சிருக்க? ஒரு சின்ன ஏவல் விடதான். அத பண்ணிட்டா ஆனந்தி நமக்கு எப்பவுமே பிரச்சனையா இருக்க மாட்டா. மொத்தமா போய் சேர்ந்துருவா. அன்பு மாமா மறுபடியும் உங்க புள்ளையா ஏன் மாமாவா திரும்ப கிடைச்சிருவாரு. நாம இப்ப பார்க்க போறது ஜோசியர் அல்ல, மாந்திரீகர். அவர்கிட்ட ஆனந்தியோட இந்த தலைமுடிய கொடுத்து அவ மேல ஏவலை விடதான் இப்போ நாம போயிட்டு இருக்கோம். துளசி, என்ன காரியம் பண்ணிருக்க? ஏன் அத்தை, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் நான் இந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்னது? குடும்பத்தோட நல்லதுக்கா? இந்த மாதிரி ஒரு பாவத்தை செஞ்சா தலைமுறை தலைமுறைக்கும் என் குடும்பம் சாபத்தோட தான் நிக்கும். இந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன். அத்தை, பேசாத துளசி.
ஆனந்தி மேல எனக்கு கோபம் இருக்கு. ஆனா அதுக்காக என் புள்ள அன்பு வாழ்க்கையை விட்டுட்டு அவ போகணும்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர இப்படி ஒரு கொடுமையை ஆனந்திக்கு செய்ய நான் ஒரு நாளும் நினைச்சதே இல்ல. இல்லத்த, அந்த ஆனந்தி. துளசி, போதும். வயித்துல புள்ளையோட இருக்கிற ஒருத்திய இப்படி செய்யணும்னு நினைச்சதே பாவம், பெரிய பாவம். எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்ப இந்த பாவத்தை வேற செஞ்சா அது ஜென்ம ஜென்மத்துக்கும் என்ன விடாது. இதுக்கு நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன். நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய போறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே உன்னை தடுத்திருப்பேன். நீ இவ்ளோ கொடூரமா யோசிப்பன்னு நான் நினைச்சு கூட பாக்கல துளசி. தம்பி, வண்டியை நிறுத்துங்க, நிறுத்துங்க. அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இல்ல, இந்த விஷயத்துல நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறதா இல்ல. தம்பி, நீங்க வண்டியை திருப்புங்க. ஏத்திட்டு வந்த இடத்துலயே எங்களை இறக்கிடுங்க. அம்மா, நீங்க சொன்ன கோயில் பக்கத்துல தான்மா என் வீடு இருக்கு. அதனாலதான் நான் சவாரியே எடுத்தேன். திருப்பி உங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு என்னால திரும்பி வர முடியாது. நீங்க இங்கே இறங்கிக்கங்கம்மா, வேற ஆட்டோ பாத்துக்கோங்க. அண்ணா இருங்கண்ணா. அத்தை, நான் ஏன் இதை செய்யறேன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க அத்தை. துளசி, ரோடா இருக்கேன்னு பாக்குறேன், இல்லன்னா அப்படியே ஒரு அறை விட்டுருப்பேன். என்ன காரணமா இருந்தாலும் நீ செய்ய நினைச்சது தப்பான வேலை. அதுக்கு நான் சம்மதிக்க முடியாது. நான் வேற ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போறேன். நீ இந்த முடிவை உன் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு என் கூட வா. தம்பி, எவ்வளவு பாச்சு? 200 ரூபாமா. 200 ரூபாய் கொடு. இவங்க கிட்ட சொல்லி இருக்கவே கூடாது. மொத்தத்தையும் கெடுத்து குட்டிச்சவர ஆக்கிட்டாங்க. ஏவல ஆனந்திக்கு வைக்கிறதுக்கு முன்னால இவங்களுக்கு வச்சிருக்கணும். சார், வழிய விடுங்க சார். சார், என்ன சார் ஆச்சு? சிரிப்பே வித்தியாசமா இருக்கு. உன் நடவடிக்கை எல்லாம் வித்தியாசமா இருக்கு தம்பி. சார், என்ன சார் சொல்றீங்க? 5000 நீதானே? நீதானே? என்ன சார் 5000 ரூபா? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏய், அந்த சாவித்திரியோட 5000 ரூபாவை லாக்கர்ல இருந்து ஆட்டைய போட்டவன் நீதானே? சார், என்ன சார் பேசுறீங்க? யாருக்கு அதுல வச்சு விழுந்துச்சுன்னா என்னை விட்டு வைக்க மாட்டாங்க சார். நான் எதுக்கு சார் இந்த பணத்தை எடுக்கணும்? டேய் 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 டேய், என்னடா உனக்கு தானடா பண தேவை ரொம்ப முக்கியமா இருக்குது.